தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत नः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவியினுடைய நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வகுப்பில் நாம் பார்த்த அந்த சாராம்சம் என்னவென்றால், அர்ஜுனனுடைய ஒரு கேள்வியுடன் தொடங்குகின்றது இந்த அத்தியாயம். அதில் எடுத்த உடனே கர்மம் எவ்வளவு தேவை, மனித சமுதாயத்திற்கும் கர்மத்திற்கும் என்ன தொடர்பு, அந்த கர்மத்தின் மூலமாக மனிதன் எதை அடைய முடியும், அந்த கர்மத்தின் மூலமாக அடையக்கூடிய அந்த பொருள்கள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு உதவி செய்யும், கர்மத்தினுடைய சுபாவம் என்ன, மனிதனுடைய சுபாவம் என்ன, இவைகளெல்லாம் முதல்ல சொல்ல ஆரம்பித்தார். கர்மம் என்பது மனிதனை பந்தப்படுத்தும். இது ஒரு பெரிய உண்மை இல்லையா? அதாவது பிரச்சனைக்கு எது காரணம்னு தெரியாமல் மனிதனுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் உலகத்தை ஆராய்ச்சி செய்யோன்னு செய்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஜாதகம் ஜோதிடம் இந்த ஜோசியம் பார்க்கிறவெல்லாம் இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்லி அவர்கள் ஏதோ கிரகங்களை காரணம் சொல்ல அவைகளுக்கு பரிகாரம் தேடுவதாகவும், அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதன் வசதி வாய்ப்புகளுடன் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க, அந்த கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கமாக, அப்போ பிரச்சனையிலிருந்து தான் விடுபட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உந்துதல், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு வேகமானது மனித சமுதாயத்திற்கு பல மடங்கு அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அப்போ பிரச்சனைக்கு என்ன காரணம், நான் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மனித சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு பகவத்கீதை பதில் சொல்லுகிறது, நீ செய்யும் கர்மமே காரணம். அதைத்தான் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், உனக்கும் கர்மத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது, அது பிரிக்க முடியாதது. ஏன்னா பிறக்கும்போதே அந்த கர்மம்னு சொன்னால், சுவாமிஜிகளை என்ன கர்மம்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். நம்ம சும்மா உட்காரவே முடியாது. அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்களேன், அமைதியாக உட்காருங்க, எந்த சிந்தனையும் பண்ண வேண்டாம். யார் என்ன கேட்டுட முடியும்? அமைதியாக உட்காந்துடணும். எல்லாம் என்ன வேலை செய்யலையான்னு கேட்பா, என்ன பண்ணுற இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு இப்போ எத்தனை நாளைக்கு கேட்பா, ஒரு 5 மாதத்துக்கு கேட்பாள, அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துடுவா, இது வேலைக்கு ஆகாது உதவாக்கிறேன். ஆனால் நம்மளால் உட்கார முடியுமாங்கிறது தான் கேள்வி. உட்கார முடியாது. ஏன்னா எனக்கு உணவு தேவைப்படுகிறது, என்னுடைய இரத்த ஓட்டத்திற்கு ஊக்க சக்தி தேவைப்படுகிறது, பிறகு என்ன ஓட்டங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. இங்கிருந்து அங்கே போகணும்னு தோன்றது, அங்கிருந்து அங்கே போகணும்னு தோன்றது, அங்கிருந்து அங்கே போகணும்னு தோன்றது. நான் இடத்து பேரெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும்.
அப்படி இந்த கர்மத்திற்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் தோன்றுகிறது. இது ஒரு பெக்யூலியரான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. இப்போ நானும் என்னுடைய செயலும் வேறுன்னு சொல்லி சாஸ்திரம் பிரிக்கிறதே ரொம்ப அழகான சமாச்சாரம். அப்போ நான் செய்கின்ற கர்மங்கள் எனக்கே பந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றன அப்படிங்கிறத சொல்கிறது பகவத்கீதையினுடைய முதல் பகுதி. அப்போ நான் இந்த கர்மத்தை செய்யாமல் விட்டுறேனே அப்படின்னு, ஏன்னா நம்ம திட்டும் போதெல்லாம் அப்படி தானே சொல்லுவோம், கர்மம் அப்படிங்கிறத கர்மம்டா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வினை பயன், வினை மற்றும் வினை பயன், நான் செய்த செயல்கள் எனக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் இருக்கின்றன, வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கும் ஆதாரமாகவும் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியில் வர வேண்டுமென்றால் கர்மத்தினுடைய இயல்பையும் அதனுடைய பரிணாமத்தையும் நான் புரிந்து கொண்டால் ஒழிய என்னால் அது சாத்தியப்படாது. அதனால தான் நம் பெரியவர்கள் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாருன்னாக்கா, நீ கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளுவது அவசியம். ஏன்னா கர்மத்திலேருந்து விலகி ஓடணும்னு நீ நினைக்கிற இல்லையா? அவனுடைய கேள்வியே என்னன்னு கேட்டால், ஏன் இந்த பாழும் கர்மத்தில் கொண்டு போய் என்னை தள்ளுற அப்படின்னு தானே கேட்டார். அப்போ அவர் சொல்கிறார், கர்மத்தினுடைய முக்கியத்துவமும் அவசியமும் கர்மத்தினுடைய ஞானமும் உனக்கு தேவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஸ்லோகம் 16வது ஸ்லோகம், அதாவது 16வது ஸ்லோகம் வரைக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. கர்மம் செஞ்சுத்தான் ஆக வேண்டும். அந்த கர்மம் செய்யும் பொழுது அஜ்ஞானத்தோடு இல்லாமல் அதை யஜ்ஞ பாவனையோடு செய்யணும்னு சொல்லி, யஜ்ஞம் என்றால் என்னன்னு சொல்லி, யஜ்ஞமானது எப்படி உலகத்தினுடைய இந்த இயற்கையினுடைய நடைமுறைக்கு எவ்வளவு உதவி செய்கிறது என்கின்ற யஜ்ஞ ரகசியத்தையும் சொல்லி முடித்து, அதற்கு பிறகு இந்த யஜ்ஞ ரகசியத்தை உணர்ந்து கொண்டு நீ கர்மத்தை லோக சங்கிரகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த லோக சங்கிரகம் என்கின்ற வார்த்தையை திரும்ப 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 நான் சொல்கிறேன். ஏன்னா அது நமக்கு மனசில் பழகட்டும். லோக சங்கிரகம் அப்படிங்கிறது தனக்கும் உலகத்திற்கும் மேன்மை தரும் வகையில் செயலாற்றும் அந்த செயலுக்கு பெயர் லோக சங்கிரகம். அப்போது இந்த யஜ்ஞ பாவனையோடு கர்மத்தை செய்யும் பொழுது எனக்கு அந்த கர்மமானது சித்த சுத்தி என்கின்ற அந்த ஒரு தெளிவை கொடுக்கிறது. அந்த தெளிவு ஞானத்தை நான் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை அது புரிந்து கொள்ள உதவுகிறது. சாஸ்திரம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு நமக்கு புரிய அப்போ தான் ஆரம்பிக்குமா. சாதாரண அறிவை கொண்டு சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இதற்கு பெயரே மறை நூல்கள்னு சொன்னான். நான் மறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மறைன்னாக்கா என்ன? அது சாதாரணமாக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, சாதாரணமான மனமானது வெளிமுக பார்வையுடன் இருக்கிறது. சுரட்டியை ஆரம்பிக்கும் பொழுதே பிரம்மாஜி மனிதர்களுடைய மற்றும் உயிரினங்களுடைய அந்த ஃபோக்கஸை வெளிமுகமாக வச்சுட்டார். பராஞ்சிகாணி விரத்ருநாத் ஸ்வயம்பூ ந பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித்தேர பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத்து ஆவர்த்த சக்ஷுர் அமிர்தத்துவம் இச்சன்னு சொல்கிறார். பிரம்மாஜி உயிர்களை படைக்கும் பொழுதே வெளிமுகமாக படைத்து மனிதனுடைய கீழ்மைக்கு காரணமாக அமைத்து விட்டார்னு சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அதுவும் காரணம் சொல்லுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் இப்போது வெளிமுகமாக இருந்தால் தானே இப்போ ஒரு கண்ணுக்கு முன்பு அந்த ஒரு தூசியானது பறந்து வருகிறது. அந்த வெளிமுக தோற்றம் அந்த பார்வையில் கண்கள் ஈடுபட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அது கண்ணை இமைச்சு விடுறது, நம்மளை கூட கேட்கறதில்ல. அப்படிங்கும்போது இந்த சிஸ்டத்திற்கு வெளிமுக பார்வை தேவைப்படுகிறது. அதே போன்ற இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி மேன்மை அடைவதற்கு உள்முக பார்வையானது தேவைப்படுகிறது. அப்போ உள்முக பார்வை எதற்காகன்னு கேட்டால், என்னை நான் உணர்ந்து கொண்டால், என்னுள் என்ன நிகழ்கின்றன என்பதை நான் உணர்ந்து கொண்டால் வெளியில் நடப்பதையும் நான் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த உள்முகமாக திருப்புவது தான் மறை நூல்களினுடைய வேலை. அதுதான் மறை நூல்கள்னு சொல்லப்பட்டது. அது மறை நூல்கள்னாக்கா உண்மையை உணர்த்தக்கூடிய, அதாவது மேம்போக்காக நம் கண்களுக்கு தெரியாத, மேம்போக்கான மனதிற்கு புரியாத, ஆனால் குருவின் முகமாக படித்து புரிந்து கொள்ள முடிகிற அந்த மறை நூல்களினுடைய அர்த்தத்தை தான் ஒருவர் புரிந்து கொண்டு அதில் கடைபிடிக்கும் பொழுது சித்த சுத்தி வர்றது. அப்புறம் ஞான தெளிவு ஏற்பட்டு விட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி
அதை லோக சங்கிரகமாக சொல்லி அதற்கு பிறகு ஞானியினுடைய கர்மம் அஞ்ஞானியினுடைய கர்மத்தினுடைய பேதங்கள் எல்லாம் சொல்லி முடித்து கடைசியில் எங்கே வந்து சொன்னார் அப்படின்னா, ஸ்ரத்தை கொண்டு ஒருவன் இதை கடைபிடித்தால் கண்டிப்பாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான். ஸ்ரத்தை இல்லை என்றால் அவன் கீழே க்ஷீண திசையை அடைவான் அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்தது யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அப்போது மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிந்திக்கக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுடுமே. அப்படிங்கும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிந்து கொண்டு நல்லதில் ஏன் மனதை நிலைநாட்ட முடிய மாட்டேன் என்கிறது. நல்லது வந்து தெரிந்தாலும், அதனால தான் நான் வந்து எங்கே நிறுத்தினோம், கடைசி வகுப்பில் துரியோதனன் சொன்ன அந்த பதில். ஒருத்தர் கேட்குறார், நீ வந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து குழந்தையாக இருக்க, நீ பீஷ்மரால் வளர்க்கப்பட்டவன், துரோணரினால் சிக்ஷிக்கப்பட்டவன், அஸ்வத்தாமன் முதலிய மகா சிரஞ்சீவிகள் உன்னுடைய நண்பர்கள், இவர்களெல்லாம் இருந்தும் கூட உனக்கு ஏன் தர்மத்தில் நாட்டம் வரமாட்டேன் என்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, ஜானாமி தர்மம் நமே பிரவர்த்திகி ஜானாமி அதர்மம் நமே நிவர்த்திகின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு தர்மம் தெரியும், ஆனால் அதில் வந்து போகிறதுக்கு நாட்டம் வரமாட்டேங்கிறது. அதர்மம் தெரியும், ஆனால் அதிலேருந்து என்னை வெளியில் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறதாக நம்ம பார்த்தோம். இந்த நிலை ஏன், எதனால், அதைத்தான் சொல்கிறார். அதை அதக்கேன பிரயுக்தோயம் பாப்பம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. எதனால் உந்தப்பட்டு இந்த மனிதன் பாப்ப காரியங்களை செய்கின்றான்? அதிலும் கூட இது பாப்பம் என்று தெரிந்தும் கூட சில பேருக்கு வந்து விருப்பம் இருக்கிறதில்லை. இருந்தாலும் ஏதோ ஒன்று பலமாக இந்த மலையின் மீது உச்சியின் மீது இருந்து தள்ளுவது போன்று அவனை தள்ளி விடுகிறதே. என்ன காரணம்? ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய 18 அத்தியாயத்தை படிக்க வேண்டியதில்லை, 2வது அத்தியாயம் 1 படித்தாலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஏன் அதில் நிலை பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் கேள்வி கேட்ட உடனே பகவானும் வந்து இந்த மாணவருடைய கேள்வி வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், ஆச்சாரியனை வந்து ரொம்ப கூர்மையாக அந்த ஃபோக்கஸை வந்து கொண்டு வந்துடும் ஆச்சாரியர் இடத்துல. அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகி பகவான் கிருஷ்ணர் அதற்குண்டான காரியம் அர்ஜுனன் போன்ற நமக்கு புரிவதற்காக சொல்லுகிறார். எப்படிங்கிறார், இந்த காமம் குரோதம்னு சொல்லி 2 விஷயம் இருக்கிறதப்பா, இந்த 2ம் ரஜோகுணத்திலிருந்து உதித்தவைகள் அப்படிங்கிறார். ரஜோகுணம்னா என்னன்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கொடுங்களேன், அவ்வளவுதான். ரஜோகுணம் என்றால் என்ன அப்படின்னா முக்குணங்களில் ஒன்று. ரஜோகுணம் என்பது பரபரப்புடன் கூடியது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்குறோம். 3 குணங்கள் இந்த இயற்கையினுடைய பரிணாமமாக விளங்குகிறது. இந்த முக்குணங்களின் ஆதிக்கத்தினால் மனிதன் இயங்குகிறான். அதிலும் இந்த ரஜோகுணத்தின் ஆதிக்கத்தினால் உண்டான காமக்ரோதங்கள் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், தர்மத்திற்கு எதிரான ஆசைகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி, இவைகள் தான் மகா எதிரிகள், உனக்குள்ளேயே இருக்குதப்பா பொருந்துக்கோ அப்படின்ட்டார். அப்போ கர்மத்தில் நம்ம ஈடுபடும் போது கர்மத்திற்கு தேவை என்ன? நான் ஒரு செயலை எதற்காக செய்கிறேன்னாக்கா, ஒரு விஷயத்தில் ஆசை இருக்கிறதுனால தான் கர்மம் செய்கிறேன், இல்லைன்னா நான் எதுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது சொல்லுகிறார், அந்த ஆசையை நீ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிப்பார். அந்த ஆசை தர்மத்திற்கு உகந்ததான்னு சொல்லிப்பார். அப்படின்னா தர்மம் நமக்கு தெரியணுமா இல்லையா? தர்மம் தெரியறதுக்கு தான் இத்தனை பாடு. ஒருத்தனுக்கு தர்மத்தை சொல்லி கொடுப்பதற்கு தான் 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள். ராமாயண மகாபாரதம் படித்தா என்ன வரும்னு சொல்கிறா இல்லையா? பல பேர் வீட்டில் இன்னும் கூட நம்பிக்கை என்ன இருக்கிறதுன்னா, வீட்டில் மகாபாரத புஸ்தகம் வைத்து கொள்ளக்கூடாது. அப்புறம் கிருஷ்ணருடைய ஃபோட்டோவை வந்து எந்தெந்த ஃபோட்டோ இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் ஒரு விவஸ்தை இருக்குது. புல்லாங்குழல் கிருஷ்ணரை வச்சுக்கக்கூடாதுன்னு. இந்த புல்லாங்குழல் கிருஷ்ணன் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருப்பார், அவரை ஏன் வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்டால் அவர் அப்படியே ஊதிண்டே போயிடுவார் அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நம்பிக்கைகள். அப்புறம் கீதோபதேச கிருஷ்ணன் இருக்கப்படாது. ஏன்னா அவர் உபதேசம் பண்ணிடுவார், ஞானம் அடைஞ்சு எல்லாம் மோட்சம் அடைஞ்சு எல்லாம் சன்னியாசியாக போயிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம். சிவனுடைய
அந்த ஃபோட்டோ வைத்து கொள்ளக்கூடாது. நிறைய இந்த மாதிரி வேறு 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 விதத்தில் வந்து மக்கள் வந்து குழம்பி இருக்கின்றார்கள். ஆனால் மகாபாரதமும் ராமாயணமும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய, பயில வேண்டிய, படிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய நூல்கள். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் வந்து இதுவரைக்கும் வந்து இனிமேல் வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. இப்போல்லாம் எத்தனையோ கதைகள் வருகிறது, அதற்கப்புறம் எத்தனையோ ஹீரோக்கள், நம்ம நாட்டிலேயே நிறைய ஹீரோக்கள், அதாவது வந்து கதைகளில் நிறைய ஹீரோக்கள் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஹீரோக்களும் அதில் இருக்கக்கூடிய வில்லன்கள் மாதிரி இன்னும் வரலை. எத்தனையோ கதாபாத்திரங்கள், ஹீமேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன், இந்த மாதிரி நிறைய எல்லாம் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே வந்து, அதாவது மனிதர்களாக கூட இல்லாமல் இது ஏதோ ஒரு 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 அதீதமான சக்தியை கொண்ட அந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ குழந்தைகளிடையே நிறைய ஃபேமஸாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பதில் பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், பிறகு கிருஷ்ண பரமாத்மா, எத்தனையோ தியாகத்தை செய்த எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து மகாபாரதத்தில் இருக்கு. ஸ்ரீராம பிரான், பரதன் வந்து தன்னுடைய அண்ணன் மேலே அவ்வளவு பக்தி. அவன் சிம்மாசனத்திலேயே உட்காரலையே, பாதுகைகளுக்கு வந்து சிம்மாசனத்தை கொடுத்துட்டு இவன் கீழே உட்கார்ந்து தன்னுடைய நிர்வாகத்தை பண்ணினான். அப்படிப்பட்ட மேலான உன்னதமான மனோபாவனையை சொல்லி கொடுக்குற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே பொழுதுபோக்குக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு 100 பேர் அடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பில்டிங்கை அப்படியே நாசப்படுத்துகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதில் வந்து ஒரு நல்லவர்களை காப்பாற்றுவதாக அந்த கேரக்டரில் நம்ம தவறு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை விட சிறந்த கேரக்டர்ஸ், அந்த பாத்திரங்கள்லாம் நம்முடைய இதிகாசங்களில் இருக்கின்றன, புராணங்களில் இருக்கின்றன. எல்லா புராணங்களும் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒவ்வாமையாக இருக்கிறதுன்னு இப்பெல்லாம் ஒருத்தருக்கு சில பேருக்கு வாதம் இல்லை. புராணங்கள் அத்தனையும் கதை வடிவில் இருக்கக்கூடிய, மனிதனுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை விளக்கக்கூடிய, ஒரு கதையமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேருண்மை, அப்படி தான் சொல்லணும். அந்த விஷயங்களை, பொக்கிஷங்களை யார் ஒருவன் பாதுகாத்து அவைகளை பயிலுகிறானோ அவனுக்கு தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன என்பது எள்ளளவும் சந்தேகமின்றி புரிந்திருக்கும். அதனால தான் தர்மம் தெரிஞ்சிருக்கணும். ஆசை வந்து தர்மத்திற்கு உகந்ததாகத்தான் இருக்கணும். நீ அந்த இடத்துல திங்க் பண்ணணும்னு சொல்லி, அந்த இடத்துலையே நீ யோசனை பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த 37வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, இந்த காமமும் குரோதமும் 3 படித்தரங்களில், அதாவது வந்து ஒருவனை வந்து நெருப்பு புகையினால் மூடப்பட்டிருப்பது போல, கண்ணாடி அழுக்கினால் மூடப்பட்டிருப்பது போல, பிறகு கர்ப்பப்பையினால் சிசு மூடப்பட்டிருப்பது போல, இந்த அஞ்ஞானமானது 3 படித்தரங்களில் மக்களை அப்படியே கவர் பண்ணி ஆவரணம் பண்ணி வைத்திருக்கிறது, மறைத்து வைத்து விட்டது. இந்த மறைப்பிலிருந்து விலக வேண்டும். ஏனால் இது வந்து காமம், குரோதம் என்கின்ற இந்த எதிரிகளினால் உண்டானது, இவைகளை நீ வென்றே தீர வேண்டும் அப்படின்னு சொல்ல 40வது ஸ்லோகத்தில் வந்து ஒரு கேள்வி வருமா இல்லையா? எதிரிகள் இருக்கிறார்கள்னு சொல்லியாச்சு, எங்கப்பா இருக்கிறார்கள், காமமும் குரோதமும் எங்கே இருக்குது? அதுக்கு வந்து ஒரு பயோடேட்டா இருக்கணுமே. அதுக்குன்னு ஒரு இந்த இஆர்சின்னு எக்ஸாம்பிளில் ஒரு 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 கொஷின் உண்டு, இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எங்கே இருக்கார், அவருடைய இந்த லோக்கஸ், இருப்பிடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்முடைய இந்திரியங்களும் மனமும் புத்தியும் தான் அவைகளுக்கு இருப்பிடம்னு சொல்ல, அதனால் இந்திரியங்களை நீ பயிற்றுவிப்பாயாக, ஒழுங்குபடுத்துவாயாக அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக கொண்டு வரார் பாருங்களேன். அப்போ நம்முடைய இந்திரியங்கள் வந்து கேட்கின்றன அப்படிங்கிறதுக்காக எதை மட்டும் கொடுத்துடக்கூடாது. இப்போ கண்களுக்கு நல்லது எது தீயது எதுன்னு தெரியாது. அப்போ யார் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா மனசு தெளிவாக இருக்கணும். மனசுக்கும் புரியாது, ஏன்னா கண்கள் வந்து அளவுக்கு உட்பட்டவைகள், வெளியில் இருக்கிறத முழுசாக பார்க்க தெரியாது. அது வந்து மேம்போக்க என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் பார்க்க முடியும். வானம் வந்து நீல நிறம் அப்படின்னு தான் நம்ம கண்கள் நமக்கு சொல்லுகிறது, மனசும் அதை ஏற்றுக்கிடுறது. ஆனால் வானத்துக்கு கலர் இல்லைங்கிறது விஞ்ஞானத்தில் கண்டு அணுந்த பேருண்மை. இருந்தாலும் கூட வானம் நீல நிறம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வானம் நீல நிறம் அல்ல அப்படின்னு சொல்லி புத்திக்கு வந்து டீச்சிங் பண்ணி கொடுத்தாலும் கண்கள் நீல நிறமாகத்தான் காண்பிக்கும். அதனால தான் இந்த கண்களை காதுகளும் அப்படி தான். கண்களே பார்க்கும்போதே வந்து அது பொய்யாக இருக்கும்போது கேட்கும்போதும் அது அப்படி தான். அதனால் இந்திரியங்களை நம்ப வேண்டாம், மனசையும் நம்ப வேண்டாம். ஏன்னா மனசுக்கு சாயம் பூசுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அது கோபமாக இருந்தால் ஒரு மாதிரி சொல்லும்,
ஆதங்கமாக இருந்தால் ஒரு மாதிரி சொல்லும், பொறாமையோடு இருந்தால் வந்து தன்னுடைய சகோதரன் வெற்றி பெற்றதை கூட வந்து ஏற்றுக்கிடாமல் அது வேறு மாதிரி சொல்லும். அதில் குறை இருக்கும், ஏதாவது குறை இருக்கும், எதாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான் அவன் அப்படின்னு தன்னுடைய சகோதரனை பற்றியே சொல்லும். அப்போ இந்த மனமும் காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற இந்த எதிரிகளால் சூழப்பட்டு இந்த எதிரிகளினுடைய அந்த பிடியில் இருக்கும் பொழுது மனமும் உண்மையான உண்மையை கண்டறிய தவறுகிறது. புத்தியும் என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் இந்த மனம் வந்து என்ன சொல்கிறதோ அதை கேட்டுக்கும். அதனால தான் புத்திக்கு, ஏன்னா புத்தியில் தான் பயம் இருக்குது. நான் வந்து இறந்துடக்கூடாது, நான் நல்லா கௌரவமாக வாழணும், என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் கீழேயே போயிடக்கூடாது, மேலே போயிட்டே இருக்கணும், என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நான் வந்து ஆபத்தில் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு எல்லா பயமும் எங்கே இருக்கிறது? புத்தியில் இருக்கிறது. ஆனால் அந்த புத்திக்கு விவேக சக்தியை கொடுக்கறது ஞானம். அதனால தான் முதல்ல நீ இந்த இந்திரியங்களை எல்லாம் பழக்குன்னு சொல்லி பிறகு இந்த இந்திரியங்கள் உன்னை கீழே தள்ளிவிடும், ஞானத்தை ஒழித்துவிடும். அதனால் இந்த இந்திரியங்களை ஜெயித்து ஞானம் அடைவதன் மூலமாக ஆத்ம ஞானத்தை அடைந்து நீ ஞானம் என்கின்ற வாளால் இந்த பாப்ப செயல்களை ஒழிப்பாயாகன்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி ஆயிடுச்சு. இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இது வந்து அவ்வளவு ஈஸியாக புரிய வேண்டிய விஷயமா அப்படின்னா, செய்ய முடிய வேண்டிய விஷயமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்திரியங்கள்லாம் பழக்கப்படுத்திட்டா சில பேர்லாம் இந்த அடிமை ஆகிடுறாங்களே, சாதாரண இந்த டீக்கு அடிமையாகக்கூடிய அந்த ஒரு பழக்கத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்க வேண்டும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அடிமைப்பட்டிருக்கோம் நம்ம மனசு. சில பேருக்கெல்லாம் மொபைல் எடுத்தால் கீழே வைக்கவே முடியறதே இல்லை, இந்த கண்ணெல்லாம் பூத்து போயிட்டாலும் கூட வைக்க முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா அவ்வளவு இந்திரியங்கள் நமக்கு பலவந்தமாக பிடிச்சு இழுக்கிறது வெளியில். அதனால தான் ஜாக்கிரதையாக நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சாஸ்திரமே சொல்லுகிறது. நீ இந்திரியங்களோட போய் போராடக்கூடாது, அதை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தும் போது உன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நீ ஒழுங்குபடுத்தணுங்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த உலகம் வந்து ரொம்ப அதிசயமானது தான், ஆனால் அதைவிட மிகவும் அதிசயமானது உன்னுடைய சரீரம். உன்னுடைய இந்திரியங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பொக்கிஷம் போன்றவைகள். அதனால் இந்த ஏந்திரியங்கள் வந்து அவைகளுடைய பேச்சை கேட்காமல் அவைகளை பாதுகாக்க ஆரம்பி. இந்திரியங்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்த சிறந்த வஸ்து மனம். ஏன்னா மனுஷனுடைய மனம் அப்படிங்கிறது கிடைக்க முடியாத ஒரு வஸ்து. இந்த மனிதனுடைய சரீரத்தில் எந்த ஒரு உறுப்பும் வந்து வெளியில் இருக்கிற பொருள் ஈடு கொடுக்காது. இப்போ வந்து கால் ஒருத்தருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுதுன்னா அவருக்கு வந்து ஸ்டீல் வைக்கிறார்களே ஒழிய, அந்த ஸ்டீல் வந்து ஒரு சாதாரணமான அந்த இயற்கையான ஒரு எலும்பு மாதிரி எல்லாம் வந்து அது ஆகிறது இல்லை. அதனால் இந்த இயற்கையினுடைய வரப்பிரசாதமாகிய இந்த சரீரத்தை நீ அதனுடைய மகத்துவங்களுடன் புரிந்து கொள். பிறகு மனதினுடைய மகத்துவங்களை புரிந்து கொள். நீ கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணினீன்னா இந்த மனதை வைத்து பேர் ஆற்றலை நீ அடைய முடியும், யோக சித்திகளையும் ஞான நிலையையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி மனதினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள். அதாவது இந்த உலக வஸ்துக்களை காட்டிலும் உன்னுடைய இந்திரியங்கள் மேலானவைகள், உன்னுடைய இந்திரியங்களை காட்டிலும் உன்னுடைய மனம் மேலானது, உன்னுடைய மனதை காட்டிலும் முடிவெடுக்கக்கூடிய தகுதியுடன் கூடிய புத்தியானது மிக உயர்ந்தது. மனிதனுடைய சிந்தனா சக்தியை வந்து டைரக்ட் பண்ணுறதே புத்தி தான். அந்த புத்தி மட்டும் தீக்ஷண்யமாக இருந்தது. தனக்கு ஏற்பட்ட பட்டறிவு, நூலறிவு, கேள்வி ஞானம் இவைகளின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை செவ்வனே நடாத்தி செல்வதற்கு இந்த புத்தி ஒன்று போதும். அதுதான் விவேக புத்தி. ஆனால் அந்த புத்தியை காட்டிலும் உயர்ந்ததுன்னு ஒன்று இருக்கப்பா. அந்த உயர்ந்த பரம்பொருள் நான் 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 சொல்லி உன்னால் அனுபவிக்கப்படுகிற நீ எவ்வளோ ஒரு முக்கியமான வஸ்து தெரியுமா? அந்த நான் என்று உன்னால் அனுபவிக்கப்படுகிற ஆத்ம வஸ்துங்கிறது பெரிய சமாச்சாரம். அதனால் முதல்ல உன்னுடைய முக்கியத்துவத்தை நீ உணர்ந்து கொள். அப்போ தான் வந்து இந்த உலக பொருள்கள் மேலே நீ இப்படியே போய் பாஞ்சு அதுக்கிட்ட போய் அடிமையாகாமல் இருப்பேப்பா. நம்ம உலக பொருள்களை தான் தொங்குறோம். அதாவது பணம்தான் முக்கியம்னு சொல்லி ஆரோக்கியத்தை இழந்து பணம் சம்பாதிக்க போகிறோம். ஆனால் பணம் சம்பாதித்த பிறகு ஆரோக்கியத்தை மீண்டும் அடைய முடியறதில்லை.
எதையோ இழந்து நம்ம இந்த உலக பொருள்களுக்காக என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய அந்த வயதையும் இழந்து கடைசியில் என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி நீ ஏமாந்து விடாதே. இதெல்லாம் கர்மத்தினுடைய பாங்கு. அதனால் ஞானம் இருக்க வேண்டும். ஆகவே உன்னை நீ அறிந்து அதன் மூலமாக ஞான தெளிவை அடைந்து நீ கர்மத்தில் ஈடுபடும் பொழுது அது உனக்கும் மற்றவருக்கும் உய்வை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் நிறுத்துகின்றார். அப்போ ஞானம், ஆத்ம ஞானம் இல்லாமல் நாம் கர்மத்தில் ஈடுபடக்கூடாதுன்றார். எவ்வளோ அழகு! அதாவது கர்மத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு கடைசியில் கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் உண்டான ஒரு கனெக்ஷனை சொல்லிட்டார். ஞானம் அப்படின்னா எதை பற்றின ஞானம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றிய பூரண ஞானம். முதலில் உன்னை பற்றிய ஞானம், பிறகு இந்த உலகத்தை பற்றிய பூரண ஞானம், பிறகு கடவுளை பற்றிய ஞானம், பிறகு இந்த கர்மத்தை பற்றிய ஞானம். இவைகள் அத்தனையும் சேர்ந்து தான் ஞானம் என்று கூறப்படுகின்றன. அவைகளை தான் நம்ம ஆத்ம ஞானம்னு சொல்கிறோம். அந்த ஆத்ம ஞானம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையில் ஈஸ்வர ஞானமும் உலக ஞானமும் பிறகு கர்மத்தினுடைய பரிபூர்ண ஞானமும் வைராக்கியத்தினுடைய மேன்மையும் அதில் காணப்படும். அதனால் இந்த கர்ம யோகம் என்கின்ற இந்த யோகமானது கிட்டத்தட்ட 43 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த அத்தியாயத்தை நாம் இன்று பூர்த்தியாக பார்த்து முடிக்கின்றோம். இந்த கர்மயோகத்தை மீண்டும் 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 நாம் பயிலணும். ஏன்னா 18 அத்தியாயங்கள் தான். இந்த 18 அத்தியாயங்கள் முதல்ல பார்த்தா மலப்பாக தெரியும். 18 அத்தியாயங்கள் அப்படின்னு அந்த விஷயங்களை அப்படியே நம்ம கிரகணம் பண்ணிக்கொண்டே வந்தோம் அப்படின்னா அந்த 43 அத்தியாயத்தில் அதுக்குள்ளே முடிஞ்சு விடுதான்னு தோணும். இவைகளெல்லாம் பேருண்மைகள், வேறு எங்கும் கிடைக்காத ஞானங்கள். அதனால் இந்த அருமையான ஒரு பொக்கிஷம் போன்ற இந்த விஷயத்தை மீண்டும் 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 நாம் படித்து மேலும் 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 மனதில் அதை நிலை நிறுத்தி பூரணமாக அதில் தழைத்து மேன்மையை அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து வைக்கின்றேன். ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம த்ருதியோத்யாயः. அடுத்த 4வது அத்தியாயத்தை வருகின்ற அடுத்த வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம்ம அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.